ரமதான் டே 20 சஹரன் இஃப்தார் மினி விளாக் பார்த்துடலாம். கடைசி 10 நோம்பை வந்து சேர்ந்துட்டோம். இந்த 10 நோம்பு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதிகமாக ப்ரே பண்ணி அதிகமான நன்மையை எடுத்துப்போம் இன்ஷா அல்லாஹ். என்கிட்ட ப்ரே பண்ண சொல்லி கேட்டுக்கிற கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் படிச்சுட்டு அப்படியே விட்டுருவேன் மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நான் மறக்காம ப்ரே பண்ணிப்பேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். வெயில் அதிகமாயிடுச்சுல, ஸோ ஆயுதத்தை கையில் எடுத்தாச்சு. இந்த போர்ட்டபிள் ஃபேனோட லிங்க் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. முடிஞ்சா இந்த வீடியோவில் நான் டேக் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு சஹருக்கு நான் என்ன குக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, செம்ம டேஸ்டியான தேங்காய் போட்டு மட்டன் மிளகு கறி பண்ண போகிறேன். நல்ல கொழுப்பு சாஃப்டா இருக்க மாதிரி போன்லெஸ் கறி எடுத்திருக்கேன். குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து பொரிஞ்சதும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சமா வதங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாடை போனதும் எல்லோ ஆட்டுக்கறி ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்க்காதனால கொஞ்சோண்டு மட்டும் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க தேங்காய், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு லைட்டா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மட்டன் குக் ஆகுறதுக்கு மட்டும் கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்கலாம். இதுக்கு நான் எந்த மசாலாவும் சேர்க்கல பாத்தீங்களா. கொஞ்சமா மிளகு சீரகத்தை மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கலாம். மட்டன் வேகிறதுக்குள்ள இஃப்தாருக்கு வேணுங்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிறேன். தேங்காய் உடைச்ச தண்ணி நிறைய இருந்துச்சு. இதை யூஸ் பண்ணி வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டிருந்தேன். சூப்பரா இருந்துச்சு. ஐஸ் கியூப் சேர்க்கல, சுகர் சேர்க்கல, ஃபில்டர் கூட பண்ணல, நல்லா இருந்துச்சு. அகர் அகர் புடிங் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல செட் ஆக வச்சாச்சு. கறியை பாருங்க சூப்பரா வெந்துருச்சு. அகைன் ஸ்டவ் ஆன் பண்ணி பொடி பண்ணி வச்சிருக்க மிளகு சீரகத்தூளை சேர்த்து நல்லா சுருள சுருள பரட்டுனா சூப்பரா மட்டன் மிளகு கறி தயார். சஹருக்குனே கண்டுபிடிச்ச ரெசிபி மாதிரி இருக்கும். எப்ப டைம் கிடைக்குதோ ஒரு நாள் சஹருக்கு சமைச்சிருங்க. அகர் அகரும் செட் ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஷீரோஸ் டைனிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.